ஸ்டார்லிங்க் இந்தியாக்குள்ள என்ட்ராக போறாங்க. ஸோ பெரிய ஜாம்பவானான ஜியோ அண்ட் ஏர்டெல்க்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாரும் திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஸ்டார்லிங்க் உள்ள வந்தா. பட் இவங்க ரெண்டு பேர்த்தோட இணைஞ்சு தான் இந்த ஸ்டார்லிங்க் சர்வீஸே ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக பெண்டிங்கில் இருக்கு. ஸோ என்ன ஆனந்த் சொல்ற கன்ஃபியூஷனாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். ஸோ ஸ்டார்லிங்க்ஸோட மேஜர் சர்வீஸே எவ்ரிவேர் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறது தான். அது லோவர் எர்த் ஆர்பிட்டோடைய சேட்டலைட் மூலியமா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக கன்சியூமருக்கு கொடுக்க முடியுமா? எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ரெண்டு பெரிய நெட்வொர்க் மூலியமாக தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் ரெண்டு பெரிய கம்பெனியுமே டைப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்லிங்கோட சர்வீஸை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதர் ஜியோ நெட்வொர்க் ஆர் ஏர்டெல் ஷோரூம்ஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய சர்வீஸை நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. எப்படி ஸ்டார்லிங்கோடைய சர்வீஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத எல்லாரும் அவங்களோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக டாப் நாச்சாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக ப்ரைஸிங் ட்ரிபிள் த மடங்கு இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸிங்கை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதில் நோ டவுட். அவங்க எப்படி மார்க்கெட்டை கேப்சர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தே ஆகணும். ஸோ தலைவரோட அடுத்த கம்பெனி டெஸ்லாவும் உள்ளே வர போகிறாங்க. ஸோ அவங்களுடைய ஷோரூம்ஸ் தீவிரமாக டெல்லி அண்ட் மும்பையில் தேடிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கார்ஸை இப்போதைக்கு இம்போர்ட் பண்ண போகிறாங்க. அனதர் ஒரு 3-4 இயர்ஸ்க்குள்ள அவங்களுடைய ஃபேக்ட்ரியே இங்கே உள்ளே வந்துடும். ஸோ அவங்க இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி கார்ஸை செல் பண்ண போகிறாங்க. அப்படின்னா மட்டும்தான் நம்மளுடைய டாடா மோட்டார்ஸ் அண்டு மகேந்திராவுக்கு கண்டிப்பாக டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட அமெரிக்கன் கம்பெனிஸ் உள்ளே வெளியே போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டெஸ்லாவுக்கும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும். பட் தலைவர் என்ன சம்பவம் பண்ண போகிறாங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது ரெண்டு பெரிய மேஜர் நியூஸுங்க. ஸோ இது இல்லாமல் இந்தியாவுக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டா ரொம்ப 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 கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ கம்பேர் பண்ணும்போது இந்த மந்த் டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் டேட்டா 3.66. ஸோ இது ஆர்பிஐக்கு ரொம்ப 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 பாசிட்டிவ் நியூஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ யூஎஸோட இன்ஃப்ளேஷனும் குறைஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட்டில் இது எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத.